ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே திருநீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார வந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவு. இதில் அதிகாரமிக்க அல்லது அரசியல் தலைவர்களை அல்லது தனக்கு முன்னால் இருப்பவர்களை சற்றும் சட்டை செய்யாமல் சரி எது தவறு எது என்று உணர்ந்து அந்த சரியாக செய்வதற்கான முயற்சியை செய்யக்கூடிய அதிகாரத்தை தரக்கூடிய கிரகங்களினுடைய அமைப்பு சார்ந்த தகவல்தான் இன்று ஒரு காணொலியாக. இதில் தற்போது ஒரு மாவட்ட ஆட்சியாளர் பணியை செய்யக்கூடிய தகுதியுள்ள ஒரு IAS அதிகாரியினுடைய ஜாதகம் இது. இவர் பிறப்பில் ஒரு வேற்று மதத்தை சார்ந்தவர். அந்த மதம் எப்படி என்றால் மற்றவர்களை கண்கலங்கக்கூடாது, பாவத்தை செய்யக்கூடாது, தவறை செய்யக்கூடாது, அதே சமயத்தில் உயிர்களின் மீது இரக்கம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மதத்தை சார்ந்த இவர் அரசியல் தலைவர்களை, தவறு செய்யும் அரசியல் தலைவர்களை, பணத்திற்காக செயல்படக்கூடிய அரசியல் தலைவர்களை இவர் கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் தன்னுடைய பணியை திறம்பட செய்ய முயற்சி செய்த ஒரு அருமையான மாவட்ட ஆட்சியர். ஆனால் இவரை இந்த அரசியல் அமைப்பும் கட்சி தலைவர்களும் இவர்களை கண்ணா பின்னாவென்று இவரை பந்தாடினார்கள். ஆனால் எந்த பிரச்சனைக்கும் இவர் கொஞ்சம் கூட செவி சாய்க்காமல் தன்னுடைய பணியை நேர்மையாக செய்தார் என்பது நிறைய முறை இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் நிகழ்வுகள் மூலம். ஒரு சமயத்தில் மதுரை மாவட்டத்தில் ஒரு பிரச்சனையில் அரசியல் தலைவர்கள் கூட்டம் கூட்டினார்கள் கலவரத்துக்காக. என்னாலும் கூட்டம் கூட்ட முடியும், நீயா நானா ஒருகை பார்ப்போம் வா என்று சொல்லும் அளவுக்கு அரசு அதிகாரியாக இருந்து கொண்டு கூட்டத்தை சேர்த்து காட்டியவர். இதில் என்ன விசேஷம் என்றால் அவர்கள் பணம் கொடுத்து அடியாட்களை சேர்த்தினார். இவர் வார்த்தையை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த கூட்டத்தை விட பெரிய கூட்டமாக சேர்த்து ஒரு வழக்கு விஷயத்தில் அரசியல் தலைவர்களை எதிர்கொண்டார். இப்படிப்பட்ட நிறைய நிகழ்வுகளை அடையாளம் காட்டக்கூடிய தைரியத்தையும் துணிச்சலையும் தரும் கிரக அமைப்புகள் சார்ந்த தகவலைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதில் இந்த அதிகாரி வலுவானவரா அல்லது அரசியல் தலைவர் வலுவானவரா என்ற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. கிரக அமைப்பு ஜாதகமாக இருந்து அதனுடைய தசாபுத்திகள் வலுவான சூழ்நிலையில் அமையும் பட்சத்தில் அந்த மனிதன் எவ்வளவு கோழையாக பிறந்தாலும் அந்த வலுவான தசாபுத்திகள் வரும் காலத்தில் அந்த யோகத்தை அள்ளித்தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அதே சூழ்நிலை தான் இந்த ஜாதகத்தையும் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகம் என்பது ஒரு மனிதனை துல்லியமாக அடையாளம் காட்டும். அது வரவு, செலவு, சுகம், சோகம், மகிழ்ச்சி, வருத்தம், வேதனை, பலமானவன் அல்லது பலகீனமானவன், இப்படி ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தையும் கிரகங்கள் தெளிவாக அடையாளம் காட்டிவிடுகிறது என்பது எண்ணற்ற ஜாதகத்தின் மூலம் பார்த்திருக்கிறோம். இதில் வெற்றி தோல்வி என்பதை சுலபமாக அடையாளம் காட்டிவிடுகிறது கிரகங்கள். அந்த வெற்றி தோல்வியை தக்க வைத்துக் கொள்வதா என்பதை தசாபுத்தியை காட்டுகிறது என்பது நடைமுறை அனுபவத்தில் பார்க்க வருகிறோம். அந்த வகையில் இன்று ஒரு
அரசியல் தலைவர்களை கொஞ்சம் கூட சளைக்காமல் கலங்கடித்த ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய ஜாதகத்தை தான் இன்று பார்க்கிறோம். அவர் காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடிய மிதுன லக்கணத்தில் ஜனனமாக இருக்கிறார். லக்கணத்துக்கு 2வது இடத்தில் ராகு, லக்கணத்துக்கு 4வது இடத்தில் சந்திரன், லக்கணத்துக்கு 8வது இடத்தில் சனி கேது, 9ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் குரு, 10ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது. பாருங்கள் நண்பர்களே, பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 3ஆம் இடம், காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் சம்பந்தப்பட்டாலே அவர் வலுவானவர்களாக இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் நிறைய முறை பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஜாதகம் மிக வலுவானது என்பதுதான் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சூரியன் சம்பந்தப்பட்டு இருந்தால் அவர்கள் எல்லாவித தகுதியுள்ள செயல்களுக்கும் போட்டி போட தகுதியானவர்களாக அமைகிறார்கள். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, ஜாதகத்தில் பலம் என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 2வது இடத்தில் ராகு, கடகராகு, அதுதான் இங்கே மேலும் விசேஷமானது. அதே சமயத்தில் கடகத்துக்கு ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் லக்கணத்துக்கு 4வது இடத்தில் திக்பலம் பெற்று தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து ராகுவுக்கு முழு சாதகமான சூழலை உருவாக்கி தந்தது. லக்கணத்துக்கு 8வது இடத்தில் சனி, இந்த சனியும் லக்கணத்துக்கு 2க்குரியவனுடைய சாரம் பெற்று வலுவாக அமைந்தது. அதோடு சேர்ந்து கேதுவும் இருந்தது. ஆக இந்த கேது சனி சந்திரன் இவர்கள் மூவரும் ஒரு தன்மையுள்ள ராசியில் அமர்ந்தார்கள். அதாவது நில ராசியினுடைய தன்மையில் இருந்து அமர்ந்தார்கள். இது மிக சிறப்பான விஷயம். அதற்கடுத்து காற்று ராசியில் காற்று லக்கணத்தில் பிறந்து மிதுனம் துலாம் கும்பம் காற்று லக்கணம், அந்த காற்று லக்கணத்தில் பிறந்து காற்று லக்கணத்துக்குரிய கிரகம் காற்று லக்கணத்திலேயே புதன் அமர்ந்து வலுவான சூழ்நிலை உருவாக்கி தந்தது. அதே சமயத்தில் செவ்வாய் லக்கணத்துக்கு 11க்குரியவன் 9ஆம் இடத்தில் இருந்தார். லக்கணத்துக்கு 6க்குரியவனும் 9ஆம் இடத்தில் இருந்தார். லக்கணத்துக்கு 11க்குரியவன் தனஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்தில் இருந்து அந்த தைரியத்தையும் வீரியத்தையும் இவருக்கு அள்ளித்தந்தது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 3க்குரியவனும் 5க்குரியவனும் சேர்ந்து குருவனுடைய வீட்டில் 3க்குரியவன் தனது ஸ்தானத்துக்கு 8இல் மறைந்திருந்தாலும் கூட லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து வலுவான யோகத்தை தந்தார் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக லக்னாதிபதி காற்று வீட்டில் அமர்ந்து லக்னமும் காற்று வீட்டில் அமர்ந்து இது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு அதே சமயத்தில் 7-10க்குரியவனுடைய பார்வை பெற்றிருந்தனால் இவர் தன்னுடைய பணியை சாலச் சிறந்த முறையில் செய்து வந்திருக்கிறார் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தின் காலில் உள்ளது, அந்த நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் எந்த நிலையில் வலுவை தருகிறது என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம். லக்னம் திருவாதிரை நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 10.20 பாகை பெற்றிருக்கிறது. அந்த லக்ன புள்ளியை தந்த ராகு லக்னத்துக்கு 2வது இடத்தில் வலுவாக அமர்ந்தார். ஆக லக்னத்துக்கு 6, 8, 12 செல்லவில்லை. சந்திரன் அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், சூரியன் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 7.57 பாகை பெற்றது. இதில் ஒரு விஷயத்தை கவனிங்கள் நண்பர்களே, சூரியன் சனியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சனி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து கேதுவோடு சேர்ந்து சனியை சூரியனை பார்த்தார். ஆக சட்டத்தை இவர் முழுமையாக கையாண்டார். சட்டத்தை அடையாளம் காட்டக்கூடிய கிரகம் கேது. அது லக்கணத்துக்கு 2க்குரியவனுடைய சாரம் பெற்று வலுவான சூழ்நிலையோடு சனியோடு சேர்ந்து சனி சூரியனை பார்த்தனால் கொஞ்சம் கூட அசைக்க முடியாத தைரியத்தை இவருக்கு கொடுத்தது. அதே சமயத்தில் சந்திரன் அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்தது. சந்திரன் தன்னுடைய சுயசாரத்தில் அமர்ந்த திப்பளம் வாங்கியது இவரை உலகம் முழுவதும் அடையாளம் காட்டக்கூடிய பேரும் புகழை அள்ளித்தந்தது என்பதுதான் இங்கு விசேஷம். அடுத்தது புதன். இது ஒரு அபிசார கிரகம். செவ்வாய் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து 3ஆம் பாதத்தில் அமர்ந்தது. செவ்வாயும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தது. செவ்வாய்க்கு நட்சத்திரத்தை கொடுத்த ராகு சர ராசியில் அமர்ந்து செவ்வாய்க்கு மேலும் யோகத்தை கொடுத்தது. அதே சமயத்தில் இளைய சகோதரக்காரகன் மற்றும் வீரிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருந்தாலும் 3ஆம் இடத்தை பார்த்தாலும் குருவோடு சம்பந்தப்பட்டாலும் குருவினுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும்
யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கிறோம். அதுதான் இங்கே நடந்திருக்கிறது. ஆக செவ்வாய் ராகுனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து குருவோடு சேர்ந்தது, லக்னாதிபதியோடு சேர்ந்தது மிகப்பெரிய துணிச்சலையும் தைரியத்தையும் அள்ளித்தந்தது. அதற்கடுத்தது புதனும் சதய நட்சத்திரம் 4ஆம் பாத்தியில் அமர்ந்தது. புதன் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து லக்னாதிபதி சதய நட்சத்திரத்தில் அமர்ந்ததால் இவர் ராகுவனுடைய சாரத்தில் அமர்ந்த அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் தன்னுடைய சுயசாரத்தில் அமர்ந்து ராகுவும் சரராகுவாக அமர்ந்ததால் இவருக்கு தைரியம் என்பது சுலபமாக வந்தது என்பதில் மாற்றுக்கருத்துமில்லை. அந்த தைரியத்திற்கு இந்த புதன் புத்திசாலியாய் அமைந்து லக்னாதிபதியாகவும் அமைந்து மிகப்பெரிய யோகத்தை தந்தார் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அடுத்து குரு அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாத்தியில் அமர்ந்தது. இந்த குரு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் 11க்குரியவனுடைய சாரம் பெற்றிருக்கிறது. ஆக 10க்குரியவனும் 11க்குரியவனும் ஒருவருக்கொருவர் தொடர்பு பெறும் பொழுது தலைமை தாங்கும் தகுதி என்பது இவருக்கு சாதாரணமாக வந்து சேர்ந்தது. இங்கே லக்கணத்துக்கு 10க்குரியவன் குரு, 11க்குரியவன் செவ்வாய். அதே சமயத்தில் இந்த 10, 11க்குரியவர் என்பது லக்னாதிபதியோடு சேர்ந்து லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவாக அமைந்ததனால் இவருக்கு அந்த யோகத்தை தெளிவாக அள்ளித்தந்தது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அதற்கு அடுத்தது சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்தது, லக்னாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தது ஒரு சாலச்சிறந்த விஷயமாக கருதப்படுகிறது. பொதுவாகவே எந்த ஒரு கிரகம் ஒரு கிரகத்துக்கு நட்சத்திரத்தை தந்தாலும் அந்த கிரகங்கள் கெடாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த யோகத்தை அந்த நட்சத்திர சாரம் பெற்ற கிரகம் இவருக்கு அள்ளித்தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து சனி திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்தது. சனி திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்தது என்பது மிகச்சிறந்த விஷயம். காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு வகையில் இதில் புணர்வு என்று பார்த்தாலுமே கூட சனி சந்திரனுடைய நட்சத்திரத்தை பெற்றாலும் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தை பெற்றாலும் சந்திரனும் சனியும் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் அமர்ந்தாலும் இந்த யோகம் சுலபமாக வந்து விடுகிறது. அதே சமயத்தில் இவர் ஒரு விதத்தில் குருவுக்கு சந்திரன் 8, சந்திரனுக்கு குரு 6 என்று சூழ்நிலையில் இருக்கும்போது இவர் சகட யோகத்தில் பிறந்ததால் வாழ்நாள் முழுவதும் இவருக்கு போராட்டமும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் ராகு ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறது. இந்த ராகுவும் நீர் ராசியில் அமர்ந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் அமர்ந்து புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தது என்பது மிக சால சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. எப்போவுமே சர்ப்ப கிரகங்களுக்கு நீர் ராசியில் பலம் அதிகம், நெருப்பு ராசியில் பலம் குறைவு. அதே சமயத்தில் காற்று ராசியில் அலைச்சலையும் சிரமங்களையும் கொடுத்து வெற்றியை தருகிறது. நீர் ராசியில் என்பது சுலபமாக வெற்றியை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்தது கேதுவும் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்தது. இதில் பாருங்கள் நண்பர்களே, கேது சந்திரனுடைய நட்சத்திரம், சனி சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திரன் சுயசாரம். ஆக 3 கிரகங்கள் கேதுவனுடைய 3 கிரகங்கள் சந்திரனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அல்லது சந்திரனுடைய ஆதரவோடு வலுவாக அமைந்தது என்பது இங்கு ஒரு சாலச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. அதற்கடுத்தது எது வேண்டுமானால் நடப்பது நடக்கட்டும் என்று ராகுவனுடைய நட்சத்திரத்தில் 3 கிரகங்கள் இருந்து ராகு மேலும் கூடுதல் வலுவை தந்தது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அதற்கு அடுத்து சனியனுடைய நட்சத்திரத்திலும் ஒரு கிரகம் அமைந்திருக்கிறது, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமைந்திருக்கிறது. ஆக சனியும் செவ்வாயும் இவருக்கு பெரிதாக ஒன்றும் வலுவை தரவில்லை. இதில் ராகுவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகம், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகம். சந்திரனுக்கு 11ஆம் இடத்தில் ராகு அமைந்தது ஒரு சாலச்சிறந்த அமைப்பு. ஏன்னு கேட்டால் சந்திரனுக்கு 3, 6, 10, 11ஆம் இடத்தில் ராகு, சந்திரன், சனி, செவ்வாய் ஒருவருக்கொருவர் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் வலுவான சூழ்நிலையை திறமையாக எதிர்கொள்ளக்கூடிய தன்மையையும் தைரியத்தையும் அவருக்கு அள்ளி வழங்கி விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. நிறைய நூல்களில் உத்தரகாலாமிர்தம், காலப்பிரகாசிகை, சாராவாளி போன்ற நூல்களில் சொல்லப்பட்டாலுமே கூட அதை ஒரு ஜாதகத்தில் நேரடியாக பார்க்கும் பொழுது மேலும் அதிர்ச்சியாகவும் அதே சமயத்தில் ஆச்சரியகரம் நிறைந்ததாகவும் இருக்கிறது என்பதுதான் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் அமைந்த கிரகங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்து நல்ல கிரகம் வாங்கி நட்பு வீட்டில் அமர்ந்திருக்கும் பட்சத்தில் இது யோகத்தை அள்ளித்தந்து விடுகிறது என்பதுதான் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆனால் இவர்கள் எல்லாருமே பார்த்தா ஒரு வகையில் 3, 6, 8, 12, 11 ஸ்தானங்களுக்கு அதிபதியாகவோ அல்லது லக்கணமாகவோ ராசியாகவோ அமர்ந்தவர்கள் மட்டும்தான் பேரும் புகழும் பெற்றிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனும், காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னியும், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகமும், காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனியும்
காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவும். ஆக மிதுனம், கன்னி, விருச்சிகம், கும்பம், மீனம் இந்த 5 ராசிகளில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பிரபலமான யோகத்தையும் செல்வாக்கையும் பார்த்து விடுகிறார்கள் அல்லது இந்த சொசைட்டிக்கு தன்னை அடையாளம் காட்டி விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்க்கிறோம். அந்த வகையில் இதுவும் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த ஜாதகம் திரு சகாயம் அவர்கள் IAS அவர்களினுடைய ஜாதகம். இது ஏற்கனவே இணையதளத்தில் வந்த ஜாதகம். அதில் நாம் ஜோதிடர்களுக்காக ஒவ்வொரு காணொலியாக கொடுத்து வருகிறோம். ஒரு நூலில் சொல்லப்பட்ட தகவல்கள் இப்படி இருக்கிறது என்று சொல்லப்பட்டதை விட இந்த கிரகங்கள் இந்த மாதிரி மனிதர்களை இயக்கி வைத்திருக்கிறது என்பது எடுத்துக்காட்டுக்காகத்தான் இந்த பதிவுகளை ஒழிய இது ஒருவரை புகழவோ அல்லது இகழவோ இல்லை என்பதை கருத்தில் கொண்டு இந்த பதிவுகளை பாருங்கள் நண்பர்களே. அதே சமயத்தில் இதில் பார்க்கும் இந்த அமைப்பு உள்ள ஜாதகத்தை இருக்கும் குழந்தைகளை பார்க்கும் பொழுது இவர்கள் எதிர்காலத்தில் தரமாக வருவார்கள் அல்லது பலகீனமாக வருவார்கள் என்பதை தெல்ல தெளிவாக அந்த ஜாதகத்தை பார்ப்பவர்கள் உடனே தெரிந்து கொள்ளவும், ஜோதிடர்களுக்கு நூல்களில் சொல்லப்பட்ட தகவலையும் தாண்டி நடைமுறையில் எப்படி இருக்கிறது என்பது சார்ந்த தகவலை அடையாளம் காட்டுவதற்காக இந்த காணொலி. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மடுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.